எரர் அண்ட் டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டு டேர்ம் எடுக்கிறோம். ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி. ஸோ இந்த ரெண்டு டேர்மே மைனஸ் பண்ணிக்கிறோம், சப்ராக்ட். ஸோ இன்னொரு புது டேர்ம் எடுக்கிறோம், இசட். இசட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி பண்றோம். ஸோ இசட்டுக்குமே அப்சல்யூட் எரர் எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் அப்படின்னு எழுதிட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏயோட வேல்யூ மைனஸ் பியோட வேல்யூ பண்றோம். ஸோ ரெண்டையுமே மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏ டேர்மை சேர்த்து எழுதிக்கிறோம், எரர் டேர்மை சேர்த்து எழுதிக்கிறோம். ஓகேவா? therefore z plus or minus del z is equal to, so a minus b இருக்க இடத்துல என்ன வரும், z போட்டுக்கலாமா, plus or minus del a minus, so இங்க மைனஸ் டேர்ம் இருக்குல்ல, so மைனஸ் உள்ளாடி போகும்போது மைனஸ் தான் வரும். அதனால நம்ம இந்த பிளஸ் ஆர் மைனஸ் டேர்மை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் பிளஸ்ன்னு மாத்தி எழுதிக்கிறோம். ஓகேவா? திருப்பி எழுதிக்கிறோம் மைனஸ் பிளஸ். ஸோ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்முமே கேன்சல் ஆகி டெல் இசட் ஈக்குவல் டு டெல் ஏ. ஸோ எல்லாரும் என்ன நினைப்பீங்க, இங்க வந்து டிஃபரன்ஸ், ஸோ சப்ராக்ட் பண்ணணும், therefore டெல் ஏ மைனஸ் டெல் பி அப்படின்னு நினைப்பீங்க. பட் அங்க ஒரு இங்கதான் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணணும்னா ஆட் தான் பண்ணணும். ஒய் அப்படின்னா அப்சல்யூட் எரர், விச் மீன்ஸ் எரரை வந்து நம்மளால ஆட் பண்ண மட்டும்தான் முடியும், மைனஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணிக்கிறோம், இங்க எரர் அண்ட் டிஃபரன்ஸ்னு லாஸ்ட்ல நீங்க மைனஸ் மட்டும் போடக்கூடாது, பிளஸ், விச் மீன்ஸ் ஆட் பண்ண மட்டும்தான் முடியும். ஸோ வி ஹாவ் டு புட் ஒன்லி பிளஸ் சிம்பிள். ஓகேவா? therefore del z equal to del a plus del b.